வணக்கம். மத்திய கிழக்கிலிருந்து வருகின்ற மற்றொரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் அப்டேட். நான் உங்கள் RM ராம். மத்திய கிழக்கில ஈரானுக்கு எதிரான மிகப்பெரிய யுத்தத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருந்த அமெரிக்கா திடீரென அந்த தாக்குதல்கள் அனைத்தையும் நிறுத்தி இருக்கிறது. இந்த தாக்குதல்களை நிறுத்துவதற்கான முக்கியமான காரணமாக இப்பொழுது சொல்லப்படுவது சவுதியினுடைய அரசு தொடர்ச்சியாக அமெரிக்காவிடம் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த தாக்குதல்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. சவுதி அரசு ஈரானை பாதுகாப்பதற்காக இந்த தாக்குதல்களை நிறுத்துமாறு அமெரிக்காவிடம் கேட்கவில்லை என்பது முக்கியமான செய்தியாக இப்போது கிடைத்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல்களை தொடுத்தால் தொடர்ச்சியாக சவுதி மீது ஈரான் தாக்குதல்களை மிக துல்லியமாக நடத்தி வருவதால் சவுதியில் இருக்கின்ற மிக முக்கியமான உட்கட்டுமானங்கள் பாதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது என்ற அடிப்படையிலும் இங்கு மக்கள் அரசுக்கு எதிராக கோஷமிட தொடங்கி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும் இந்த தாக்குதல்களை நடத்தக்கூடாது என்றும் இவற்றை நிறுத்தி வைக்குமாறும் அமெரிக்க அதிபரிடம் சவுதி அரசு கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே இந்த தாக்குதல்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. சவுதியினுடைய வார்த்தைகளை மீறி அமெரிக்காவால் இந்த பகுதியில் தாக்குதல்களை நிகழ்த்த முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்குள் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சென்றிருக்கிறார் என்ற விஷயம்தான் இந்த செய்தியில மிக முக்கியமான விஷயம். ஏனெனில் இந்த பகுதியில சவுதியில தான் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான இராணுவ கட்டமைப்புகள் நிறுவப்பட்டிருக்கின்றது. சவுதியில இருந்துதான் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் மிக பரவலாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதும் மிக முக்கியமான விஷயம். ஆகவே ஈரான் சவுதியை மிகப்பெரிய இலக்காக தெரிவு செய்து அமெரிக்காவுக்கு எதிரான பதிலடியை சவுதியில் தொடுத்துக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான காரணத்தினால் மட்டுமே இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்துங்கள், இந்த தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என்று சவுதி அமெரிக்காவுடன் கேட்டுக்கொண்டிருக்கிறது. சரி, இந்த தாக்குதல்கள் இப்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்கா ஈரான் மீது எந்த விதமான தாக்குதல்களையும் நிகழ்த்தவில்லை. ஆனாலும் தொடர்ச்சியான சில சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. ஹோர்முஸ் நீரிணையில ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கிற செய்தி கிடைத்திருக்கிறது. ஆனால் இந்த கப்பல் யாரால் தாக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இது ஈரானால தாக்கப்பட்டதா அல்லது ஈரானை இந்த யுத்தத்துக்குள் மீண்டும் இழுத்து விடுவதற்காக வேறொரு நாடு தாக்குதலை செய்துவிட்டு இதை ஈரானில் பழி போட போகின்றதா என்ற கோணத்தில் இப்பொழுது இந்த தாக்குதல்கள் தொடர்பாக ஆராய்ந்து வருகின்றார்கள். சரி, இந்த நிலையில இப்ப பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக பேசப்படுகின்றது. இந்த தாக்குதல்கள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் தான் இந்த தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஆரம்பத்தில் சொன்னார். ஆனால் இப்ப மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குது. என்ன மாற்றம் என்று பாத்தீங்கன்னா, அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்ப இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி என்ன கருத்தை சொன்னாரோ அதே கருத்துக்கு சென்றிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம். என்ன கருத்தை சொல்லி இருக்கிறார் என்றா, ஈரான் ஒரு ஒப்பந்தத்தில கைச்சாத்திடணும், இல்லை என்று சொன்னா ஈரான் நிபந்தனை அற்ற முறையில சரணடையணும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். என்ன அடிப்படையில் இந்த கூற்றுக்கள் அவர் சொல்றார் என்றது யாருக்குமே புரியல. ஏனென்றால் இப்ப இருக்கிற நிலைமையில இந்த ஈரான் யுத்தத்தில் ஈரானுடைய கை மிக மேலோங்கி இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏனென்றால் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மிக பாரிய தாக்குதல்களை எல்லாம் ஈரான் நிகழ்த்தியது. அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான நிலையங்கள் மீது, அதாவது வளைகுடா நாடுகளில் இருக்கிற மிக முக்கியமான நிலைகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களை நிகழ்த்தி இருந்தது. ஓட அடித்து கலைத்திருக்கிறது பல இடங்களில். ஈரானினுடைய மிக துல்லியமான ஏவுகணை தாக்குதல்கள் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான தளங்கள் மீது வீழ்ந்து நொறுங்கி இருக்கிறது. மிக அதிகமான படை வீரர்கள் இந்த தாக்குதல்கள்ல கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற விஷயமும் இப்ப செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தகவல்கள் அனைத்தும் அமெரிக்காவால் மூடி மறைக்கப்படுகிறது என்றும் சில செய்திகள் சொல்லுகின்றன. சரி, இப்ப அமெரிக்காவினுடைய அதிபர் என்ன சொல்றாருண்டா, ஈரான் நிபந்தனை அற்ற முறையில சரணடையணும், இல்லை என்றா ஒரு ஒப்பந்தத்துக்கு வரணும் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். இவருடைய இந்த வார்த்தைகள் இந்த பேச்சுவார்த்தைக்கான ஏது நிலைகளை ஏற்படுத்தாது என்பது பற்றி உலகம் இப்போது கவலை கொள்கிறது. ஏனென்றா அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த யுத்தத்தை தொடங்கல என்ன சொன்னாரோ அதே மாதிரியான ஒரு கருத்தோடு வந்திருக்கிறார். இந்த யுத்தத்தை 6 மாத காலமாக நிகழ்த்தி எந்த ஒரு சிறிய முன்னேற்றம் கூட அவரால் ஏற்படுத்த முடியாத ஒரு நிலைமையில இன்னைக்கு யுத்தத்தை எல்லாத்தையும் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு வெளியில வந்து நின்று கொண்டு ஈரானை சரணடையுமாறு கேட்பது எந்த ஒரு அடிப்படையில் என்று உலகம் கேட்கிறது. ஆகவே அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் தோற்று போய்விட்டு